அம்மா நடித்த சாதனை படங்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் 13 வயதில் நடிக்க துவங்கி சுமார் 127 படங்களில் நடித்திருக்கிறார். அவர் வெறுமனே நடித்துவிட்டு செல்லாமல் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தித்தான் ஒரு சிறந்த நடிகை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நடிப்பில் பலவித பரிமாணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு படத்திலும் தனது தனி திறமையை மக்கள் விரும்பும்படி செய்திருக்கிறார். அவர் தமிழில் முதல் படம் நடிப்பதற்கு முன்னர் பல்வேறு மொழி படங்களில் நடித்து தன் நடிப்பை மெருகேற்றி தனித்தன்மையான நடிப்பால் மக்களின் என்றென்று மறக்க இயலாதபடி உணர்த்தி இருக்கிறார். அவரின் படப்பட்டியல் இதோ. 1. ஸ்ரீசைல மகாத்மியம், கன்னடம், 1961. மன் மோஜி, இந்தி, 1962. கான்ஸ்டபிள் ஊத்ரு, தெலுங்கு, 1963. வஸ்தாயா, தெலுங்கு, 1963. 5. மனோ அலியா, கன்னடம், 1964. 6. சின்னதகும்பை, கன்னடம், 1964. 7. அமரசில்பி ஜங்கன்னாச்சாரி, கன்னடம், 1964. அப்புறம் 8. அமர சில்பி ஜக்கண்ணா, தெலுங்கு, 1964. 9. வெண்ணிறை ஆடை, முதல் தமிழ் படம், 1965. அப்புறம் 10. நன்ன கர்தவையா, கன்னடம், 1965. 11. ஆயிரத்தில் ஒருவன், தமிழ், புரட்சி தலைவரோடு இணைந்து நடித்த முதல் படம், 1965. அப்புறம் 12. நீ, 1965. அப்புறம் 13. மனுஷரு மமதாலு, தெலுங்கு, 1965. 14. கன்னித்தாய், தமிழ், 1965. 15. மாமனு மகளு, கன்னடம், 1965. 16. மோட்டார் சுந்தரம் பிள்ளை, சிவாஜி கணேசன் அவர்களோடு நடித்த முதல் படம், 1966. 17. முகராசி, தமிழ், 1966. 18. யார்னி, தமிழ், 1967. அப்புறம் 19. குமரிப்பெண், தமிழ், 1966. அப்புறம் 20. பதுவேதாரி, கன்னடம், 1966. அப்புறம் 21. சந்திரோதயம், தமிழ், 1966. அப்புறம் 22. கூடாச்சாரி, 116, தெலுங்கு, 1966. அப்புறம் 13. எபுசல், ஆங்கிலம், 1967. அப்புறம் 24. தனிப்பிறவி, தமிழ், 1966. அப்புறம் 25. ஆமே வரு, தெலுங்கு, 1966. 26. மேஜர் சந்திரகாந்த், தமிழ், 1966. அப்புறம் 27. கௌரி கல்யாணம், தமிழ், 1966. அப்புறம் 28. ஆஸ்தி பருளு, தெலுங்கு, 1966. அப்புறம் 29. மணிமகுடம், தமிழ், 1966. அப்புறம் 30. லாரி டிரைவர், தமிழ், 1966. அப்புறம் 31. தாயே உனக்காக, 1966. அப்புறம் 32. நவராத்திரி, தெலுங்கு, 1967. அப்புறம் 33. தாயுக்கு தலைமகன், தமிழ், 1967. அப்புறம் 34. கோபாலுடு பூமாலுடு, தெலுங்கு, 1967. அப்புறம் 35. கந்தன் கருணை, தமிழ், 1967. அப்புறம் 36. மகராசி, தமிழ், 1967. அப்புறம் 37. அரச கட்டளை, தமிழ், 1967 தான். அப்புறம் 38. மாடி வீட்டு மாப்பிள்ளை, தமிழ், 1967.
அப்புறம் 39 ராஜா வீட்டு மாப்பிள்ளை தமிழ் 1967. அப்புறம் காவல்காரன் தமிழ் 1967. அப்புறம் நான் தமிழ் 1967. அப்புறம் 42 சிக்கடு தொரகடு 1968. அப்புறம் 43 சுக துக்காலு தெலுங்கு 1968. ரகசிய போலீஸ் 115 தமிழ், அதுவும் அதே வருடம் தான். 45 அன்று கண்ட முகம் தமிழ் 1968. 46 நிலவு தோபிடி தெலுங்கு 1968. 47 பிரம்மச்சாரி தெலுங்கு 1968. 48 தேர் திருவிழா தமிழ் 1968. 49 குடியிருந்த கோவில் தமிழ் 1968. அப்புறம் 50 டிக்க சங்கரையா தெலுங்கு 1968. 51 கலாட்டா கல்யாணம் தமிழ் 1968. அப்புறம் 52 பணக்கார பிள்ளை தமிழ் 1968. அப்புறம் கண்ணன் என் காதலன் தமிழ் 1968. அப்புறம் 3 எழுத்து தமிழ் 1968. அப்புறம் 55 பொம்மலாட்டம் தமிழ் 1968. புதிய பூமி தமிழ் 1968. அப்புறம் கணவன் தமிழ் 1968. முத்துச்சிப்பி தமிழ் 1968. ஒளிவிளக்கு தமிழ் 1968. எங்கள் ஊர் ராஜா தமிழ் 1968. அப்புறம் 61 காதல் வாகனம் தமிழ் 1968. அப்புறம் 62 பாக்தாக் கஜத் தொங்கா தெலுங்கு 1968. அப்புறம் 63 ஸ்ரீராம கதா தெலுங்கு 1969. அப்புறம் 64 அதிர்ஷ்ட வந்தடு தெலுங்கு 1969. அப்புறம் 65 இஸ்ஸத் ஹிந்தி 1969. அப்புறம் கதா நாயருடு தெலுங்கு 1969. 67 அடிமைப்பெண் தமிழ் 1969. அப்புறம் 68 கண்டிக்கோட்டை ரகசியம் 1969. அப்புறம் 69 ஆதர்ச குடும்பம் தெலுங்கு 1969. 70 குருதட்சணை தமிழ் 1969. கதலடு வதலடு தெலுங்கு 1969. அப்புறம் 72 தெய்வமகன் தமிழ் 1969. நம் நாடு தமிழ் 1969. எங்கள் மாமா தமிழ் 1970. அப்புறம் மாட்டுக்கார வேலன் தமிழ் 1970. அப்புறம் அலிபாபா 40 தொங்கலு தெலுங்கு 1970. என் அண்ணன் தமிழ் 1970. தேடி வந்த மாப்பிள்ளை தமிழ் 1970. அனாதை ஆனந்தன் தமிழ் 1970. எங்கள் தங்கம் தமிழ் 1970. அப்புறம் எங்கிருந்தோ வந்தாள் 1970. அப்புறம் பாதுகாப்பு தமிழ் 1970. அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ண விஜயம் தெலுங்கு 1971. அப்புறம் 84 குமரிக்கோட்டை தமிழ் 1971. அப்புறம் 85 சுமதி என் சுந்தரி தமிழ் 1971. அப்புறம் சவாலே சமாளி தமிழ் 1971 தான். அப்புறம் தங்கக்கோபுரம் தமிழ் 1971. அப்புறம் அணை வேளாங்கண்ணி தமிழ் 1971 தான். ஓகே, அப்புறம் அடுத்தது பார்க்கலாம். 89 ஆதிபராசக்தி தமிழ் 1971. 90 நீரு நெருப்பம் தமிழ் 1971.
91 ஒரு தாய் மக்கள் தமிழ் 1971. 92 கிருஷ்ண சத்தியடு தெலுங்கு 1971. அப்புறம் 93 பாரிய பிம்மலு தெலுங்கு 1972. 94 ராஜா தமிழ் 1972. அப்புறம் 95 திக்கு தெரியாத காற்றில் தமிழ் 1972. 96 ராமன் தேடிய சீதை தமிழ் 1972. அப்புறம் 97 பட்டிக்காடா பட்டணமா தமிழ் 1972. அப்புறம் 98 தர்மம் எங்கே தமிழ் 1972. அப்புறம் 99 அனமட்டக்கை தமிழ் 1972. அப்புறம் 100 சக்தி லீலை தமிழ் 1972. அப்புறம் நீதி தமிழ் 1972. அப்புறம் 102 ஜீசஸ் மலையாளம் 1973. அப்புறம் 103 கங்கா கௌரி தமிழ் 1973. 104 வந்தாலே மகராசி 1973. 105 தேவுடு அம்மா தெலுங்கு 1973. அப்புறம் 106 దేవుడు చేసిన మనసీలు తెలుగు 1973. அப்புறம் 107 பட்டிக்காட்டு பண்ணையா தமிழ் 1973. 118 சூரியகாந்தி தமிழ் 1973. 109 பாக்தாத் பேரழகி 1973. அப்புறம் 110 டாக்டர் பாபு தெலுங்கு 1973. அப்புறம் 111 திருமாங்கல்யம் தமிழ் 1974. அப்புறம் 10 பெல்லிலு தெலுங்கு 1974. அப்புறம் 113 தாய் தமிழ் 1974. 114 வைரம் தமிழ் 1974. அப்புறம் 115 அன்பு தங்கை தமிழ் 1974. அன்பை தேடி தமிழ் 1974. அப்புறம் 117 சினிமா பைத்தியம் தமிழ் 1974. அப்புறம் 118 அவன்தான் மனிதன் தமிழ் 1975. அப்புறம் 119 யாருக்கும் வெட்கமில்லை தமிழ் 1975. அப்புறம் 120 அவளுக்கு 1000 கண்கள் தமிழ் 1975. அப்புறம் 121 பாட்டும் பரதமும் தமிழ் 1975. அப்புறம் 122 கணவன் மனைவி தமிழ் 1976. அப்புறம் 123 சித்ரா பௌர்ணமி தமிழ் 1976. அப்புறம் 124 உன்னை சுற்றும் உலகம் தமிழ் 1977. அப்புறம் 125 கிருஷ்ணலீலா தமிழ் 1980. அப்புறம் 126 நாயகுடு வியகுடு 1983. 80ங்க 80 83 83 தான் போடுகுது. அப்புறம் 127 நதியை தேடி வந்த கடல் 80 தான் 83 இல்லை. அம்மா தமிழ் தெலுங்கு கன்னடம் படங்களில் அதிகமாய் நடித்திருக்கிறார். ஒரு மலையாளம் ஆங்கில படங்களில் நடித்தார். அவர் நடித்த படங்களில் நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு 28 படங்களிலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு 17 படங்களிலும் நடித்தார். ரவிச்சந்திரனோடு 10 படங்களிலும், ஜெய்சங்கரோடு 8 படங்களிலும், முத்துராமனோடு 6 படங்களிலும் நடித்திருக்கிறார். மேலும் எஸ்எஸ்ஆர்,
ஜெமினி கணேசன், சிவகுமார், ஏவிஎம் ராஜன் ஆகியோர்களோடு ஓரிரு படங்களிலும் நடித்திருக்கிறார். தெலுங்கில் 28 படங்களிலும் கன்னடத்தில் 8 படங்களிலும் நடித்திருக்கிறார். இவர் நடிப்பில் 5 படங்கள் வெள்ளி விழா கண்டவை. அவை 25 வாரங்கள் ஓடியவை. அதாவது என்னென்ன படங்கள்னு பார்த்தா, ஒன்று நான், அடுத்து அடிமை பெண், அடுத்து மாட்டுக்கார வேலன், அடுத்து பட்டிக்காடா பட்டணமா, அடுத்து ஆதி பராசக்தி, அடுத்து 100 நாட்கள் ஓடியவை 30 படங்கள். வெண்ணிறை ஆடை, ஆயிரத்தில் ஒருவன், மனுஷுடு, மமதாலு தெலுங்கு, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, முகராசி, குமரிப்பெண், ஆஸ்தி பருடு தெலுங்கு, காவல்காரன், ரகசிய போலீஸ் 115, நிலவு தோமிடி தெலுங்கு, குடியிருந்த கோவில், கலாட்டா கல்யாணம், ஒளிவிளக்கு, எங்க ஊர் ராஜா, அதிர்ஷ்ட வந்தடு தெலுங்கு, கதாநாயகுடு தெலுங்கு, தெய்வமகன், நம் நாடு, என் அண்ணன், எங்கள் தங்கம், இங்கிருந்தோ வந்தால், குமரிக்கோட்டம், சவாலே சமாளி, ஸ்ரீகிருஷ்ண சத்யா, ராஜா, நீதி, சூரியகாந்தி, ராமன் தேடிய சீதை, தேடி வந்த மாப்பிள்ளை, அவன்தான் மனிதன். அம்மாவின் அதிக படங்களை தயாரித்த நிறுவனங்கள் தேவர் ஃபிலிம்ஸ் 7, அடுத்து பிரசாத ஆர்ட் ஃபிலிம் பிக்சர்ஸ் 7, 9 படங்களில் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார். அதிக படங்களை இயக்கியவர் ப. நீலகண்டன், 9 படங்கள். 1968ஆம் வருடம் 20 படங்களில் ஓய்வின்றி நடித்து சாதனை படைத்தார். திரைப்படங்களில் அவரின் நடிப்பு சாதனைக்காக பல விருதுகளை பெற்றவர். தமிழ்நாடு மாநில சிறந்த நடிகைக்கான விருதை 5 முறை பெற்றிருக்கிறார். தமிழ்நாடு சினிமா ரசிகர் மன்றத்தினர் வழங்கிய சிறந்த நடிகைக்கான விருதை 8 முறை பெற்று சாதித்திருக்கிறார். தமிழ் படங்களுக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டை 5 முறை பெற்றிருக்கிறார். ரஷ்யன் ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவல் அவார்டை 1 முறை பெற்றிருக்கிறார். சென்னை ஃபிலிம் சங்கத்தினர் வழங்கிய சிறந்த நடிகைக்கான விருதை 7 முறை பெற்றிருக்கிறார். அம்மாவின் முதல் பட அறிமுகம் கன்னடம். 1961ஆம் ஆண்டு அவர் பெங்களூரில் படித்து கொண்டிருந்தார். அவருடைய அம்மா சந்தியா அவர்கள் சென்னையில் ஸ்ரீ சைல மகாத்மியம் என்ற கன்னட படத்தில் நடித்து கொண்டிருந்தார். கோடை விடுமுறைக்காக சென்னை வந்தார் அம்மா. அப்போது அவரின் வயது 13 மட்டுமே. தாயார் நடிக்கும் ஸ்டுடியோவிற்கு சென்றார் அம்மா. அது ஒரு புராண படம். அப்படத்தில் பார்வதி வேடத்தில் நடிக்க வேண்டிய சிறுமிக்கு உடல் நலம் சரி இல்லாததால் படப்பிடிப்பிற்கு வர முடியாது என்று தகவல் வர படப்பிடிப்பு குழுவினர் அதிர்ந்தனர். அப்போது மணி இரவு 10 இருக்கும். இந்த நேரத்தில் எங்கு போய் ஒரு புதிய சிறுமியை அழைத்து வர முடியும்? படக்குழுவினர் கையை பிசைந்தனர். அப்போது தயாரிப்பாளரின் பார்வை அழகுடனும் துருதுருப்புடனும் தன் தாயோடு அமர்ந்திருக்கும் அம்மாவை பார்த்தார். இயக்குனரை அழைத்து அம்மாவை காண்பித்து இச்சிறுமியையே பார்வதியாகவே நடிக்க வைத்து விடலாம் என்று கூற, இயக்குனரும் சரி என்று சொல்ல இருவரும் சந்தியா அம்மாவை அணுகி, நாங்கள் மகளை பார்வதியாக தங்கள் மகளை பார்வதியாக நடிக்க வேண்டினார். இக்கட்டான இந்த நேரத்தில் உதவுவதே மனிதாபிமான செயல் என்று நினைத்த சந்தியா மகளை நடிக்க வைத்தார். இயக்குனர் சொன்ன காட்சியை உள் வாங்கி கொண்டு முதல் காட்சியிலேயே சிறந்த முறையில் நடித்து கைத்தட்டல் வாங்கினார். இதுதான் அம்மாவின் முதல் பட அனுபவம். கன்னட படம். பன்மொழி வல்லுனர். அம்மா அவர்கள் பன்மொழி வல்லுனர். அவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, ஆங்கிலம் என பல மொழிகளில் பேசும் ஆற்றலை பெற்றிருந்தார். அவர் சிறந்த படைப்பாளியாக திகழ்ந்தார். படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த அவர் சிறு பருவத்தில் இருந்தே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து கொண்டே இருப்பார். அவரின் உலக அறிவாற்றல் படித்ததன் மூலம் கிடைத்ததே. இதை பற்றி பல இடங்களில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவரின் இல்லத்தில் பெரிய நூலகமே இருக்கின்றது. தமிழில் முதல் பட அறிமுகம் 1961 முதல் பட அறிமுக படத்திற்கு பிறகு படிப்பில் கவனம் செலுத்தி வந்தார் ஜெயலலிதா அவர்கள். அப்போது அவர் சென்னை சர்ச் பார்க்கில் படித்து வந்தார். மரம் அமைதியாக இருந்தாலும்
காற்று அமைதியாய் இருப்பது இல்லை என்ற கருத்திற்கு ஏற்ப 1962ஆம் ஆண்டு மன் மௌஜி என்ற இந்தி படத்தில் நடித்தார். அவருக்கு படிப்பு கெடக்கூடாது என்று தாய் சந்தியா எண்ணினார். அதனால் மகளை விடுமுறை நாட்களில் அனுமதித்தார். குறிப்பாக வருட விடுமுறைக்கு மட்டுமே. அவரின் நடிப்பு திறனை கண்ட தெலுங்கு பட அதிபர்கள் அவரை தங்கள் படங்களில் நடிக்க வைத்தனர். விடுமுறை காலங்களில் நடிப்பது தவறில்லை என நினைத்த அவர் கான்ஸ்டபிள் உத்ரு ஒஸ்தயா என்ற 2 படங்களில் 1963 நடித்து நல்ல பெயர் வாங்கினார். திரைப்படங்களில் அவ்வப்போது நடித்ததோடு நடிகர் YG மகேந்திரன் அவர்கள் தந்தையார் YG பார்த்தசாரதி நடத்தி வந்த யுனைடெட் இமேச்சூர் ஆர்டிஸ்ட் என்ற நாடக குழுவில் சில நாடகங்களிலும் நடித்து தனது நடிப்பு திறனை வளர்த்து கொண்டார். முன்னாள் ஜனாதிபதி VV கிரி அவர்களின் மகன் சங்கர் கிரி எடுத்த ஆங்கில ஆவணப்படம் ஒன்றிலும் விடுமுறை நாட்களில் நடித்தார். திரைப்படங்கள், நாடகங்கள், இசை, நடனம் என கல்விக்கு மாறுபட்ட செயல்களில் ஈடுபட்டாலும் கல்வியில் இருந்து தனது நாட்டத்தை குறைக்கவே இல்லை. தனது எதிர்காலமே கல்விதான் தீவிரமாக படித்தும் வந்தார். அவருக்குத்தான் ஒரு வக்கீலாக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. 1963 2 படங்களில் நடித்தார். 1964ஆம் வருடம் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சிவாஜி கணேசன், சந்தியா நடித்த மாபெரும் புராண காவியம் கர்ணன் இப்படத்தின் படப்பிடிப்புக்கு தாயுடன் சென்றிருந்தார் ஜெயலலிதா அவர்கள். அப்படத்தின் இயக்குனர் PR பந்தலுவின் கண்களில் பட்டார். 16 வயது இளம் பெண்ணின் அழகிய உருவம் அவரை கவர்ந்தது. இயக்குனர் சந்தியா அவர்களிடம் தான் ஒரு கன்னட படம் எடுக்கப் போவதாகவும் அதில் முக்கிய பாத்திரத்தில் தங்கள் மகளை நடிக்க வாய்க்கிறேன் என்று அனுமதி கேட்டார். மகளின் படிப்பு வீணாகுமே என்று நினைத்தார். இப்போது பள்ளி இறுதி வகுப்பு படிக்கிறார். முக்கியமான படிப்பு நடனம், இசை என்று வகுப்புகளுக்கு செல்கிறார். படிக்கவே நேரமில்லை. திரைப்படமும் சேர்ந்து கொண்டால் மகள் வாழ்க்கையே திசை மாறி விடும் என எண்ணினார். மகளை நடிக்க அழைப்பவரோ சிறந்த இயக்குனர். அவரின் படங்களில் நடிப்பதே பெரும் பேறு என நடிகைகள் நினைப்பார்கள். தன் மகளுக்கு தானாகவே வந்த வாய்ப்பு வந்திருக்கிறது. அதை மறுக்கலாமா? சந்தியாவின் மனதில் போராட்டம். மகளை அனுமதிக்கலாமா வேண்டாமா? சார், யோசித்து சொல்கிறேன் என்றார் சந்தியா. நல்ல பதிலை தங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன் என்றார் இயக்குனர் PR பந்தலு. PR பந்தலு மிக பெரும் இயக்குனர். நல்ல தரமான படங்களையே வழங்குபவர். அவர் படத்தில் அறிமுகமாகும் எந்த நடிகையும் சோடை போனது இல்லை. அவர் படத்தில் நடித்த நடிகை வெற்றி நாயகியாகவே வலம் வருவார் என்பதில் ஐயம் இல்லை. மகள் 16 வயது சிறுபெண், படித்து கொண்டிருப்பவள். அவளை திரை வாழ்க்கையில் ஈடுபடுத்தி விட்டால் படிப்பு பாதிக்குமே என எண்ணினார். தனக்குத்தான் உயர் படிப்பு இல்லாமல் போய்விட்டது. மகளாவது உயர் படிப்பு படித்து வாழ்க்கையில் உயரட்டுமே என சிந்தித்தார். என்றாலும் இயக்குனர் மூலம் நல்ல வாய்ப்பு தேடி வருகிறது, அதை இழக்கக்கூடாதே என தனக்குள் அலை பாய்ந்தார் சந்தியா. இறுதியாக தன் மகள் இசை, நடனம், பாடல் என திரைத்துறைக்கு அவசியமான வித்தைகளை கற்றிருக்கிறாள். அதை வீணாக்கவும் கூடாது என எண்ணிய அவர் இயக்குனரை அழைத்து, சார், அவள் படிப்புக்கு இடையூறு இல்லாமல் படப்பிடிப்பு நடத்துங்கள் என்றார். அம்மா, தாங்கள் கூறியபடியே படப்பிடிப்பை நடத்துகிறேன் என்று அவர் சொல்லியபடியே அம்மாவை வைத்து இயக்கிய சிறந்த படம் 1964 வந்த கன்னட படம் சின்னத கொம்பே. இப்படத்தில் அவரின் சிறந்த நடிப்பை மக்கள் பாராட்டினர். திரை உலகிற்கு திறமையான அழகான ஒரு நடிகை கிடைத்து விட்டார் என மக்கள் அவரை வரவேற்றனர். இப்படத்திற்கு அம்மா பெற்ற சம்பளம் ₹3000. அம்மாவின் சின்னத கொம்பே பட அறிமுகத்தை இன்னொரு முறையிலும் சொல்வார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும்
சந்தியா அவர்களும் நடித்த கர்ணன் படத்தின் 100வது நாள் விழாவின் போது சந்தியா அம்மா தன் மகளை அழைத்து வந்தபோது அவரை பார்த்த பந்தலு அவர்கள் ஜெயலலிதா அம்மாவை தனது படத்தில் நடிக்க அழைத்ததாகவும் சொல்வார்கள். எப்படி இருப்பினும் அம்மா இவ்வுலகிற்கு அறிமுகமானார். அதுதான் சரித்திரம் முக்கியம். தமிழில் தங்கம்மா அறிமுகம். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தமிழ் திரைப்பட உலகில் சாதனையாளர். தமிழ் சினிமாவை வித்தியாசமான கோணத்திற்கு கொண்டு சென்றவர். திரைப்படம் என்பது வசனங்களால் நிரப்பி வைக்கப்பட்டு கொண்டிருந்தபோது வித்தியாசமான கேமரா கோணங்களால் ரசிகர்களை ஈர்த்தவர். திரைப்படம் என்பது காட்சி வடிவம் என்பதை உணர்ந்து செயல்பட்டவர். 19 வயதிலேயே எதிர்பாராதது என்ற அற்புதமான கதையை கொடுத்தவர். புதிய முகங்களை அறிமுகப்படுத்தி வெற்றி கண்டவர். வித்தியாசமான கதைகள், காட்சிகள், பாடல்கள், இடங்கள். இந்த சமயத்தில் ஸ்ரீதரும் நடிக்க அழைத்திருந்தார். படிப்பே முக்கியம் என்று கல்லூரிக்கு வந்திருந்தார். முதல் நாள் வகுப்பு. எல்லா புதிய மாணவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாள். மறுநாள் ஆசிரியை வந்தார். புதிய பூக்கள் என அமர்ந்திருக்கும் மாணவிகளை பார்த்தார். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பாடங்களை நடத்த ஆரம்பித்தார். தான் சொல்வதை எழுதுங்கள் என்று ஆசிரியர் கூற அமைதியாக மற்றவர்களை பார்த்து கொண்டிருந்தார். ஆசிரியர் அவரை பார்த்து, நீ நோட்டு கொண்டு வரவில்லையா? இல்லை. ஏன் கொண்டு வரவில்லை? பேனா கொண்டு வந்திருக்கிறாயா? இல்லை. எதுவுமே கொண்டு வரவில்லை என்றால் எதற்காக வகுப்புக்கு வந்தாய் என்று ஆசிரியர் கேட்க, தனக்கும் கல்லூரிக்கும் ஒத்து வராது என்பதை உணர்ந்தவரின் கல்லூரி வாழ்க்கை மதியத்தோடு முடிந்தது. அகம் அவரின் கல்லூரி வாழ்க்கை 1½ நாளில் முடிந்துவிட்டது. வீட்டுக்கு சென்ற ஜெயலலிதா தன் தாயிடம், அம்மா, இனி கல்லூரிக்கு போக மாட்டேன், நடிக்கப் போகிறேன் என்றார். இந்த நேரத்தில் இயக்குனர் ஸ்ரீதரின் அழைப்பு அவரை திரை உலகிற்கு ரத்தின கம்பளம் விரித்து கம்பீர நடையை நடக்க வைத்தது. நாடகமும் டாக்குமெண்ட்ரி படமும். ஜெயலலிதா அவர்களின் தாயும் சித்தி வித்யாவதியும் YG பார்த்தசாரதி ராஜலட்சுமி தம்பதிகள் தொடங்கி நடத்தி வந்த யுனைடெட் மெச்சூர் ஆர்டிஸ்ட் UAA நாடக குழுவில் நடித்து வந்தனர். அக்குழுவில் சோவும் இருந்தார். சமீபத்தில் 7/12/2016 மறைந்த சோ அவர்கள் ஜெயலலிதாவின் நீண்டகால நண்பர். அதாவது அவரின் 4 வயதில் இருந்தே சோ நல்ல நண்பர். ஜெயலலிதாவை சந்தித்த போது சோவுக்கு 18 வயது. 1952 நாடக குழுவிலும் நடித்து கொண்டிருந்தார். சோ நாடக ஒத்திகை சந்தியா வீட்டில் நடக்கும். அப்படி போகும்போது தான் சிறுமியான ஜெயலலிதாவை சந்தித்தார். ஜெயலலிதா அவர்கள் இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்த போது ஜெயலலிதாவை நடிக்க YG தம்பதிகள் வேண்டினர். அவரும் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஸோ அவர்களோடு தி ஹோல் ட்ரூத், த டீ ஹவுஸ் ஆஃப் தி ஆகஸ்ட் 3 போன்ற நாடகங்களில் நடித்தார். ஜெயலலிதா அவர்கள் ஆங்கில புலமை கொண்டவர் என்பதால் அந்த நாடகங்களில் ஆங்கிலத்திலும் பேசி அற்புதமாக நடித்து கைத்தட்டல் பெற்றார். அவரின் இயல்பான நடிப்பை கண்டு பல வருட அனுபவம் பெற்ற நாடக நடிகர்களே அவரை பாராட்டினார்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் VV கிரி அவர்களின் மகன் சங்கர் கிரி ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்க விரும்பி ஆங்கில அறிவு திறன் கொண்ட ஒரு நடிகை ஒருவர் தனது படத்தில் நடிக்க தேவை என்று OGPயிடம் அவர் மனைவியிடமும் கேட்டார். இருவரும் உடனடியாக சிபாரிசு செய்தது ஜெயலலிதா அவர்களே தான். சங்கர்கிரி சந்தியாவை சந்தித்து தனது படத்தில் தங்கள் மகள் நடிக்க அனுமதி கேட்டார். படிக்கும் பிள்ளையை நடிக்க வைக்க முதலில் தயங்கினாலும் மகள் பல்வேறு திறமையை பெற்று கொள்ளட்டும் என விடுமுறை நாட்களில் நடிக்க அனுமதித்தார். அவர் நடித்த டாக்குமெண்ட்ரி படம் எபிஸ்டில் நாடகமும் டாக்குமெண்ட்ரி நடிப்பு அவர் சினிமாவில் நடிக்கும் திறனை பெற்று தந்தது. பல வித்தியாசங்களுக்கு வழிகாட்டிய இயக்குனர் மேதை நவீன உத்திகளை கை ஆண்டவர். 1965 ஆண்டு வெண்ணிறை ஆடை என்ற தனது புதிய படத்திற்கு இயல்பான நடிப்பை வழங்கக்கூடிய தமிழை நன்கு உச்சரிக்கத்தக்க மெலிந்த
மலர்ச்சியான முகம் கொண்ட தேவதை போன்ற இளம் பெண்ணை தேடிக்கொண்டிருந்தார். அந்த புரட்சி இயக்குனரின் கண்ணில் பட்டார் அம்மா ஜெயலலிதா அவர்கள். அவரை பார்த்து அடுத்த கணம் இவரே வெண்ணிறை ஆடையின் கதாநாயகி என்ற முடிவுக்கு வந்தார் ஸ்ரீதர். ஆம், ஜெயலலிதா அம்மாவே கதாநாயகி ஆனார். இப்படத்தில் அவரோடு ஸ்ரீகாந்த், வெண்ணிறை ஆடை நிர்மலா, வெண்ணிறை ஆடை மூர்த்தி, ஆஷா போன்றவர்கள் நடித்தனர். இங்கே சின்ன குறுக்கீடு. ஒரே நாள் கல்வி வாழ்க்கை. 1964 அம்மா அவர்கள் சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட் பள்ளியில் முதல் மாணவியாய் வெற்றி பெற்றார். அம்மா மிகச்சிறந்த முறையில் கல்வி கற்றார். பள்ளி வாழ்க்கை முடிந்த பின்னர் அவர் ஸ்டெலா மேரிஸ் கல்லூரியில் சேர்ந்தார். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், மெட்ரிக் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவருக்கு விசேஷ உதவித்தொகை கிடைக்க இருந்தது. அவரும் தான் சிறந்த வக்கீலாக வர வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருந்தார். எனினும் அவர் தமிழக முதல்வராக அமர்ந்து நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று இறைவன் எழுதிவிட்டாரோ, அதை மாற்ற முடியுமா? இயக்குனர் ஸ்ரீதரின் அறிமுகம் அவரை திரை உலகின் உன்னத நிலைக்கு உயர்த்தியது. வெண்ணிறை ஆடை படத்தில் முதல் காட்சியில் ஜெயலலிதா அவர்கள் பேசிய வசனம், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் என்று அழகாக அருமையாக இயக்குனர் எதிர்பார்த்ததை விட அற்புதமாக நடித்தார். அவர் வீட்டில் ஸ்டாராக அல்ல, தமிழ் நடிகைகளின் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தார். அவர் நடிக்க வந்த காலகட்டத்தில் நடிகைகள் கேஆர் விஜயா, சாவித்திரி, சரோஜாதேவி, எம்என் ராஜம், தேவிகா, காஞ்சனா, சௌகா ஜானகி, மனோரமா போன்றவர்கள் நடித்து கொண்டிருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் தனது தனித்தன்மையான நடிப்பை வெளிப்படுத்தினார். தனது அற்புதமான நடிப்பை ஆரம்பத்திலேயே வெளிப்படுத்தி மக்களை கவர்ந்தது மட்டுமன்றி, முன்னணி கதாநாயகர்களோடு நடிக்க ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் நடித்தார். 80 திரையுலக சாதனை. புரட்சி தலைவர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி, எஸ்எஸ்ஆர், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஜெமினி கணேசன், முத்துராமன் போன்றோரோடு நடித்தார். இவ்வாறு அறிமுகமான 2 ஆண்டுகளில் முன்னணி நடிகர்களோடு நடித்து இன்று வரை வேறு எந்த நடிகையும் செய்யாத சாதனையெல்லாம் செய்தார். 1961 முதல் 1980 வரையிலான 20 ஆண்டுகள் முன்னணி நட்சத்திரமாய் திகழ்ந்தார் என்பது திரை வரலாறு. அதற்கு காரணம் அவரின் தொழில் பக்தி, திறமை, கடுமையான உழைப்பு, புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை சரியான முறையில் திரையில் பயன்படுத்திய குணம், நடிப்பு, நடனம், பாடல் என திரை உலகின் அனைத்து துறையிலும் சாதனையாளராக திகழ்ந்தார். இன்னும் அவரின் திரை சாதனையை எவராலும் குறைத்து மதிப்பிட முடியாது. சில படங்கள் கமர்ஷியல் ரீதியாக இருப்பதும் அப்படங்களில் கூட தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்தவே செய்து இருப்பார். நாளாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களில் நடித்து தனது பெருமையை வளர்த்து கொண்டார் ஜெயலலிதா. முதல் படமே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக அமைந்தது. சூரியகாந்தி, திருமாங்கல்யம், கணவன் மனைவி, அன்பு தங்கை, எங்கிருந்தோ வந்தால், அன்பை தேடி, தாய், நான் போன்ற பல படங்களில் அவரின் நடிப்பு திறன் ஒளிவிட்டு பிரகாசித்தது என்றே சொல்லலாம். கதாநாயகியை மையமாக கொண்ட 15 படங்களில் அவர் நடித்து வரும் சிறப்பு அவரின் நடிப்பு திறமையை இன்னமும் மிக சிறந்த முறையில் பயன்படுத்தி இருக்கலாம் என்றே சொல்ல தோன்றுகிறது. ஜெயலலிதா எல்லா மொழிகளிலுமே நடித்தார். தமிழில் 87, தெலுங்கில் 29, கன்னடத்தில் 7, மலையாளத்தில் 1, ஆங்கிலம் 1, இந்தியில் 2 என 127 படங்களில் நடித்த நல்ல திறமையான நடிகை என பெயர் பெற்றார்.